அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி நிகழ இருக்கக்கூடிய சமயத்தில், சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. கிரிவலம் அப்படிங்கிறது பௌர்ணமி தினத்தில், அதுவும் திருவண்ணாமலையில் மேற்கொள்வது வழக்கமாக ஒன்றாக இருந்தாலும், சித்ரா பௌர்ணமி கிரிவலம் அப்படிங்கிறது தனி சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மே மாதம் 12ஆம் தேதி வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த கிரிவலம் மேற்கொள்ளப்படுது. கிரிவலம் அப்படின்னு சொன்னாலே லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் சித்தர்களும் ரூபமாகவும் கிரிவலத்தை மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்வதுண்டுங்க. ஏன்னா கிரிவலத்தை மேற்கொள்ளும் போது நமக்கு அதீத நன்மைகள் உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி கிடைக்கப்பெறும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, தற்போது நிகழ இருக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய அந்த கிரிவலத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சித்தர் ஒருவர் கிரிவலம் மேற்கொண்ட அந்த அற்புதமான வீடியோ காட்சியையும் நாம் பார்க்க போகிறோம். அது குறித்த இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களையும் தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே கிரிவலத்திற்கு உகந்த ஒரு தரிசனம் மேற்கொள்வதற்கு உகந்த ஒரு இதுவாக நாம் பார்க்கலாம். ஏன்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நிறைய நாம் விரதங்கள் வழிபாடுகள் அப்படின்னு நம்ம மேற்கொள்வோம். ஆனால் திருவண்ணாமலையில் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சித்தர்களுடைய தரிசனம். அது சித்தர்களுடைய தரிசனத்தை நாம் அடையிறது அப்படிங்கிறது மிகச்சிறப்புக்குரியது. ஏன்னா கிரிவலத்தின் போது பார்த்தோம் அப்படின்னா பல சித்தர்கள் ரூபமாகவும் அரூபமாகவும் கிரிவலம் மேற்கொள்வாங்க. அதில் நாம் ரூபமாக நம்ம எதிர்க்க தோன்றி சித்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வதை பார்க்கிறதே நமக்கு கோடி நன்மை அப்படின்னு சொல்லலாம். அரூபமாக வரக்கூடிய சித்தர்களினுடைய அந்த ஸ்பரிசத்தை நாம் சுவாசிக்கும் போதே நமக்கு எண்ணற்ற நன்மைகள், கோடி நன்மைகளோடு புண்ணியம் நமக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதற்காகவே லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்று குறிப்பாக சித்ரா பௌர்ணமி அன்று அதிக பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ளுவாங்க. ஆனால் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்வதுண்டுங்க. தற்போது பார்த்தோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்று நிகழக்கூடிய அந்த கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷத்திற்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி அன்று கிரிவலம் மேற்கொள்வதற்கு அப்படின்னு ஒரு தனி மகத்துவமே இருக்கிறது. இந்த கிரிவலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த மதுரையில் சித்திரை திருவிழா நடக்கிறத போல் திருவண்ணாமலையில் பார்த்தோன்னா அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் 10 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த சித்திரை வசந்த உற்சவ விழா ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரைக்கும் கோயிலில் இரவு மண்டகப்படி நிகழ்ச்சி நடைபெறுங்க. திருவண்ணாமலையில் மலையே சிவனாக வழிபடுறதுனால அருணாச்சலேஸ்வரர் கோயில் பின்புறம் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் மலை 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்டதாக அமைஞ்சிருக்கு. இங்கே மாதம் பௌர்ணமி நாட்களில் மக்கள் கூட்டமாக கிரிவலம் வருவாங்க. அதே மாதிரி சித்ரா பௌர்ணமி கார்த்திகை தீபத்தன்றும் பார்த்தோம் அப்படின்னா கிரிவலம் மேற்கொள்வது பார்த்தோன்னா அதிக பக்தர்கள் வர்றது வழக்கம். இந்த நிலையில் இந்த வருடம் அதாவது 2025 சித்ரா பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வருதுங்க. அது இரவு 8:53 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலையில் அதாவது 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:48 மணிக்கு நிறைவடையுது. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமிக்கு 40 லட்சம் பக்தர்கள் வருகை தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பார்த்தோம் அப்படின்னா பக்தர்கள் குவிந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பக்தர்களுக்காக பார்த்தோம் அப்படின்னா நிறைய சிறப்பு அம்சங்களும் அரசாங்கம் மூலமாகவும் நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்ரா பௌர்ணமி
பௌர்ணமி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா கிரிவலம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி விரதம் மற்றும் கிரிவலம் செல்லக்கூடிய முறை, செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அதெல்லாம் நாம் ஒன்றொன்னா பார்க்கலாம். அதாவது சித்ரா பௌர்ணமி, இந்த ஆண்டிற்கான சித்ரா பௌர்ணமி வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:53 மணிக்கு தொடங்கி 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:48 மணிக்கு நிறைவடையுது. மிகவும் புனிதமான இந்து பண்டிகைகளில் ஒன்றான சித்ரா பௌர்ணமி சைத்ரா அல்லது சித்திரை மாதத்தில் பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை அப்படின்னு சொல்லலாம். சித்ரா பௌர்ணமி பெரும்பாலும் வந்து ராஜபுத்திர புராணங்களுடன் தொடர்புடையது. இந்த புராணத்தில் முக்கிய கடவுள் சித்திரகுப்தரிடம் அனைவரின் கர்மாக்கள் அடங்கிய விரிவான பதிவேடுகள் இருக்கிறதாகவும், அந்த பதிவுகளின்படி இறந்த பிறகு யார் எந்த சொர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாரு அப்படின்னும் சொல்கிறாங்க. கடந்த காலத்தில் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு நம்ம செய்ய விரும்பக்கூடிய பக்தர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நன்மையை பயக்குங்க. இது சித்திரை மாதத்தினுடைய முழு நிலவில் வர்றதுனால மனிதகுலத்தின் அனைத்து செயல்களுக்கும் கணக்கிட்டு கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு இது வந்து அர்ப்பணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து கிரிவலம் செல்ல உகந்த நேரம். இந்த நாளில் செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை அப்படின்னு இருக்குங்க. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவில் விளக்க பிரசித்தி பெற்றது. திருவண்ணாமலையில் மலையே சிவனாக கருதப்படுகிறாரு. அதனால் கோவிலில் இறைவனை வலம் வருதலை போல 14 கிலோமீட்டர் தொலைவை கொண்ட மலையை வலம் வரக்கூடிய பழமை வழக்கம் வந்து இங்கே இருக்குது. இந்த கிரிவலத்தை வந்து மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்கிறாங்க. இந்த மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வர்றதாக வரலாறும் இருக்குது. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏன்னா மலையை ஒட்டியிருக்கக்கூடிய வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வர்றதா ஐதீகம். கிரிவலம் செல்லும்போது பஞ்சாட்சர நாமத்தையும் நமக்சிவாயா, சிவாய நம, அப்படி இல்லைன்னா திருமுறைகளையோ, தேவாரம், திருவாசகம், இப்படி எதுவானாலும் நாம் உச்சரிக்கலாம். அதை தவிர்த்து வேற எதையுமே நாம் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும்போது நிதானமாக நடக்கணுங்க. அவசரமாகவோ வேகமாகவோ அல்லாது மற்றவர்களை இடித்து கொண்டு செல்லவும் கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் மலைவலம் வருவாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமிக்கு 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நாம் இந்த நேரத்தில் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புனித நீராடுறது. அதாவது இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி தூய ஆடையை அணிந்து அந்த நாளை பயபக்தியுடன் தொடங்க வேண்டியது அவசியமான ஒன்று. அதே மாதிரி பிரார்த்தனை செய்து ஆசிர்வாதம் பெறுவது. அதே மாதிரி இது வந்து ஒரு நீதியான வாழ்க்கைக்கு பிரார்த்தனை செய்வதற்கும் கடந்த கால செயல்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டால் கர்ம வினைகள் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த நாளில் இறைவனை வழிபாடு செய்கிறது, தீபம் ஏற்றுவது, அப்படி இல்லைன்னா பிரார்த்தனைகள் செய்கிறது போன்ற பாரம்பரிய சடங்குகளில் பங்கேற்க உகந்த நாள்ங்க. அன்றைய தினத்தில் நாம் விரதம் இருக்கலாம். அன்றைய தினம் முழுவதும் உணவு ஏதும் அருந்தாமல் விரதம் அனுஷ்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா பழங்கள், அப்படி இல்லைன்னா சாத்விக உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நாம் அனுஷ்டிக்கலாம். விரதம் இருக்கிறவங்க உப்பு சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் பால், அப்படி இல்லைன்னா பால் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்று நாம் எந்தெந்த இறைவனை நாம் தரிசிக்கலாம், வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபடுறதன் மூலமாக சிவனுடைய அருளை எளிதில் நாம் பெற முடியும் அப்படிங்கிறது ஐதீகம். சில பக்தர்கள் அம்பாள் வழிபாடு, மீனாட்சி அம்மன் வழிபாடு, கள்ளழகரையும் வழிபடுறாங்க. அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நைவேத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சித்திர அன்னங்கள், வெண்பொங்கல், அப்படி இல்லைனா சர்க்கரை பொங்கலுடன் எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்த கூட்டை வந்து நைவேத்தியமாக வைத்து சித்திரகுப்தனை நினச்சி வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சோன்னா செழிப்பையும்
யோகத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அவர் நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அன்றைய தினம் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யலாம். பழைய ஆடைகளை கொடுக்காதீங்க. பூஜை மற்றும் நெய்வேத்திய பிரசாதத்திற்கு பிறகு பருப்பு, அரிசி, காய்கறிகள் மற்றும் தட்சணை, அதாவது பணம் தானமாக வழங்கலாம். செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அசைவ உணவு, போதைப் பொருட்களை தவிர்க்கணும். இறைச்சி சாப்பிட்றது, மது அப்படி இல்லைனா பிற போதைப் பொருட்களை உட்கொள்வதை தவிர்க்கணும். அதே மாதிரி நேர்மறையான செயல்களில் ஈடுபடுறது, எதிர்மறையான செயல்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. யாரிடமும் கோபமாக அல்லது தகாத அல்லது கெட்ட வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. உங்களுடைய வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனமாக இருக்கணும். குற்றங்கள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். பாவமாக கருதப்படக்கூடிய எந்த ஒரு செயல்களையும் இந்த நாளில் செய்யாமல் தவிர்ப்பது சித்திரகுப்தனின் பாவ கணக்கில் இருந்து தப்பிக்க உதவும். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சுய சுத்திகரிப்பு, பிரார்த்தனை மற்றும் செயல்களை திரும்பி பார்ப்பதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த கொண்டாட்டம் மத சடங்குகளை செய்கிறது, உண்ணாவிரதம் அப்படி இல்லைன்னா சுய பரிசோதனை செய்கிறது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் உள்ளத்தை உற்சாகப்படுத்த ஒரு தனித்துவமான வாய்ப்பு வழங்குகிறது அப்படின்னு சொல்லலாம்.